இல்லை அரசியல் படுகொலை சொல்ல அது பழிவாங்கல் படுகொலை தான். ஏன்னா மதுரையை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சமூகங்கள் தான் அதிகாரத்தை கையில் வச்சுருக்கும். தேவர் சமுதாயம், தேவேந்திர குல வேளாளர், நாடார், இவங்க தான் அதிகார மையம். இவர் நாகர்கோயில் பக்கம் ஒரு கிராமத்திலிருந்து வந்த மைக்ரோ கம்யூனிட்டியான பிள்ளைமார் சமூகம். யார்? பொட்டு சுரேஷ். அப்போ இந்த பொட்டு சுரேஷ் எப்படி இந்த செட்டப்புக்குள்ளே வர்றாருன்னா, ஒரு சின்ன கான்ட்ராக்டர், அந்த கான்ட்ராக்டில் இப்போ சில பல லட்சம் கிடைக்குது, அதில் அப்படியே கொண்டு வந்து மிஸ்ஸஸ் அழகிரிகிட்ட கொடுக்குறாரு. எங்கே? மிஸ்டர் அழகிரி இல்லை, எங்கே? மிஸ்ஸஸ் அழகிரிகிட்ட கொடுக்குறாரு. காந்தி தானே சார் அவங்க? அந்த அம்மா இவர் காந்தி தான். அந்த அம்மாட்ட காந்திமதி, அந்த அம்மா காந்திமதியை பார்த்து காந்தியை கொடுக்குறார். கொடுத்த பிறகு எப்போவுமே கிச்சன் கேபினட்டுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கும். கொடுத்த பிறகு பொட்டு சுரேஷுக்கு எப்போது வேண்டுமானாலும் அழகிரியின் வீட்டு கதவுகள் திறக்கும். இது மற்ற அமைச்சர்களை பயப்பட வச்சுது. 2006-11 பொட்டு வந்தார்னா சப்தமும் அடுக்கும். அந்த ப்ரெஸ் ரூமுக்கு நேர் ஏற்று மாதிரி ஐபி ரூம். பொட்டு அப்படியே வருவார் அதுக்கு சென்டருக்கு, அந்த சிஎம் செல்லை ஒட்டி அந்த கேட்டில் வந்து அப்படி திரும்பி போனார்னா அலுவலகம்னு படப்படம்.